தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து 3 கிலோ தக்காளி பச்சடி களையிறதுக்கு 2 தட்டில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 150 கிராம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ கடலப்பருப்பு போட்டுக்குருவோம். இப்போ உளுந்தம்பருப்பு போட்டுக்குவோம். நல்லா பொன்னரமாக வறுபடட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். தக்காளி சாதத்துக்கு கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டாச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். பச்சை மிளகாயும் இப்போ தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். இந்த பக்கம் தக்காளி சாதத்துக்கு மிளகு, சீரகம், வெந்தயம் வறுத்துக்கலாம். பொடி பண்ணி போட்டு சீரகம், வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை வறுத்தாச்சு. தக்காளி போட்டாச்சு. இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுருவோம் சிம்மில் வச்சு. நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வறுத்ததை நம்ம அம்மியில் நுணுக்கிட்டு வந்துடலாம். நல்லா பவுடர் ஆக்கிடலாம். அம்மியில் வச்சு நுணுக்கினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி பச்சடி நல்லா இதாகிடுச்சு. இப்போ கடுகு, வெந்தயம், மிளகு, சீரகம்லாம் போட்டு இது பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்தோம். காரத்துக்கு சாம்பார். இப்போ சாம்பார் தூள் எல்லாமே போட்டாச்சு. எல்லாம் போட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கிரேவி ஆட்டம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம்.